சண்டைக்கோழி சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மகா விக்ரமை எழுப்பிட்டுருக்காங்க. முருகன் எழுந்திரிங்க, உங்களுக்கு எதுவும் இல்லை, கண்ணை திறந்து பாருங்க அப்படின்னு எழுப்பிட்டுருக்காங்க. இடையில அண்ணி சீக்கிரம் தண்ணி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு பயங்கரமாக கத்திட்டு இருக்காங்க. இந்த சத்தத்தை கேட்ட சிவா அண்ணி காவேரி ரொம்ப பயங்கரமாக கத்துறா, என்னாச்சுன்னு தெரியல, வாங்க நாம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல உடனே புவனா சிவாவை தடுக்கிறாங்க. நான் தான் சொல்கிறேன்ல, அதெல்லாம் எதுவும் கிடையாது, அவள் தண்ணி கேட்டு ரொம்ப நேரமாக ஆச்சுல, அதான் அப்படி கத்திட்டு இருக்கா, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்ல எதுவும் இல்லைல்ல, அப்போ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பும் போது கரெக்டாக விக்ரமோட ஸ்லிப்பர் அங்கே இருக்கும். அதை பார்த்துட்டு அப்படியே சந்தேகமாக பார்க்குறாங்க. என்ன இது, யாரோட செருப்பு இது, யாரும் நாம் இல்லாத நேரத்தில் வீட்டுக்கு வந்திருப்பாங்க அப்படின்னா யோசிச்சுட்டு இருக்காங்க. இதை கவனித்த புவனா உடனே அது யாரோட செருப்புன்னு தானே பார்க்குறீங்க, அது நம்ம டிரைவர் முருகன் இருக்கான்ல அவனோட செருப்பு தான், தெரியாமல் விட்டுட்டு போயிட்டு இருக்கான் போல இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே சிவாவோட சந்தேகம் இன்னும் அதிகமாகுது. என்ன இது அண்ணி, எனக்கு அந்த செருப்பை பார்த்து கூட சந்தேகம் வரல, ஆனால் நீங்கள் இப்படி பேசுறீங்க பார்த்தீங்களா, எனக்கு இதனால தான் இன்னும் சந்தேகம் அதிகமாகுது அப்படின்னு சிவா மனசுலேயே நினச்சிட்டு இருக்காங்க. என்ன தம்பி பார்த்துட்டு இருக்கீங்க, நீங்கள் கிளம்புங்க, டைம் ஆகுதுல, அவசரமாக வந்தீங்க, கிளம்புங்க, எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே மகா வேறு வழியே இல்லை, இவர் வேறு இப்படி மூச்சு வாங்குறாரு, என்ன பண்ணுறது இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மூச்சை கொடுக்குறாங்க. அப்போ விக்ரம் எந்திரிக்க மாட்டாங்க. என்ன இது, அண்ணியும் தண்ணி எடுத்துகிட்டு வரல, இப்போ நாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு மகா ரூம்லேருந்து வெளியில் வராங்க. ரொம்ப வேகமாக கீழே இறங்கி ஓடி வராங்க. அண்ணி முருகன் அப்படின்னு சொல்ல வராங்க. கரெக்டாக சிவா பார்த்துருவாங்க. சிவா பார்த்த உடனே அமைதி ஆகிடுறாங்க, அப்படியே ஷாக் ஆகுறாங்க. உடனே சிவா காவேரி இப்போ இன்னும் நீ சொன்ன மாதிரி இருந்துச்சு, முருகன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு, என்ன அப்படின்னு கேட்குறாங்க. உடனே புவனா நல்ல வேலை காவேரி ஞாபகப்படுத்தின, நீ நானே மறந்துட்டு இருப்பேன், அது ஒன்றும் இல்லை சிவா, நாளைக்கு முருகனோட தங்கச்சி சென்னைக்கு இன்டர்வியூக்காக போகிறாளாம், அதனால் நம்ம காவேரியை கூட போக சொல்லி முருகன் கேட்டிருந்தான், அதை பற்றி உங்கள்கிட்ட கேட்கலாம் தான், நல்ல வேலை அவளே ஞாபகப்படுத்திட்டா அப்படின்னு சொன்ன உடனே சிவா என்னது, நம்ம காவேரி அந்த அமுதா கூட போகணுமா, அதுவும் சென்னை வரைக்கும், அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது போனா என்ன இந்த மாதிரி சொல்லலாமா, அவள் ஏதோ ஒரு சின்ன ஹெல்ப்புக்காக தானே கேட்குறாங்க, போகட்டும் அப்படின்னு சொல்ல அப்போது சிவா சரி நீங்கள் அண்ணன்கிட்ட கேட்டு பாருங்கள், அண்ணன் போக வேண்டாம்னு சொன்னால் நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்னைக்கு உங்கள் அண்ணன் பேச்சை மீறி இருக்கேன், கண்டிப்பாக நான் அவர்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க அண்ணி, நாளைக்கு முருகன் வந்தானா கலெக்ஷனை போக சொல்லி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் சொல்லிடுறேன் அப்படின்னு போனா சொல்ல உடனே சிவா சரி விடுங்க, நானே ஃபோன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு அந்த டைமில் கால் பண்ணுறாங்க. அப்போது போனா சொல்கிறாங்க, இந்த டைமில் நீ எதுக்காக கால் பண்ணுறீங்க, இந்த டைமில் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சிவா ஏன் இந்த டைமில் நான் உனக்கு பண்ணக்கூடாதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமுக்கு கால் பண்ணுறாங்க. மகா ஒரு பக்கம் ஐயோ ஃபோன் மேலே தானே இருக்குது, இப்போ ஃபோன் பண்ணால் நல்லா கேட்குமே, என்ன பண்ணுறது, நல்லா மாட்டு போகிறோம் அப்படின்னு ரெண்டு பேரும் முழிச்சிட்ருக்காங்க. ரிங் போயிட்டுருக்கு. கரெக்டாக விக்ரம் அட்டன் பண்ணி பேசிடுவார். முருகா எங்கே இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி உன் செருப்பை நீங்கள் மறந்து விட்டுட்டு போயிட்டியா அப்படின்னு கேட்க அப்போ விக்ரம் ஆமாங்க ஐயா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நாளைக்கு கலெக்ஷனுக்கு கரெக்டாக போயிடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. சரிங்க அண்ணி நான் கிளம்புறேன், நீங்கள் பத்திரமா இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவா வெளியில் போகிறாங்க. சிவா வெளியில் போனாலும் அவருக்கு ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் அங்கேருந்து போயிடுவாங்க. போனாவும் மகாவும் மேலே ஓடி போய் பார்க்குறாங்க. முருகன் கூப்பிட்டு பார்க்குறாங்க. விக்ரம் ஒரு இடத்துல ஒளிஞ்சு நின்றுட்டு இருப்பாரு. அதுக்கப்புறமா வெளியில் வராரு. போனா சொல்கிறாங்க, எனக்கு ஒரு நிமிஷம் ரொம்ப பயம் வந்துடுச்சு, எங்கே நம்ம மாட்டிக்க போகிறோமோன்னு நினச்சேன், நல்ல வேலை எப்படியோ தப்பிச்சிட்டோம். ஆமாம் ஏன் பண்ணி திடீர்னு மயங்கி விழுந்த, என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. தெரியல, எனக்கு திடீர்னு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னை என்னவோ பண்ணுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது மகா ஏன் நீங்கள் இந்த மாதிரி ஆயிட்டீங்க அப்படின்லாம் கேட்டுட்ருக்காங்க. அப்போ விக்ரம் சொல்கிறாங்க, மேடம் சாரி மேடம், நீங்கள் சொல்ல நான் வரைஞ்சேன், ஆனால் நீங்கள் கண்ணு சொல்லும் போது மட்டும் என்னால் வரையவே முடியல, என்னன்னே தெரியல, எனக்குள்ளே என்னவோ ஆச்சு, என்னால் முடியவே இல்லை, அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, சாரி மேடம், என்னால் இந்த அளவுக்கு தான் முடிஞ்சுது அப்படின்னு சொல்ல அப்போ மகா சரி பரவாயில்ல முருகன் விடுங்க, இன்னொரு நாள் பார்த்துக்கலாம், இந்த அளவுக்கு வரைஞ்சதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க. அந்த டிராயிங்கு பார்த்த உடனே மகா ஷாக் ஆகுறாங்க. என் மனசில் நினச்ச அந்த முகத்தை அப்படியே வரைஞ்சிருக்கீங்க, அந்த உருவத்தை அப்படியே வரைஞ்சிருக்கீங்க அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. அப்போ போனா அப்படியே காவேரி உண்மையாவா, அதே மாதிரியா வரைஞ்சிருக்கான் அப்படின்னு கேட்க ஆமா நீ அப்படியே தான் வரைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா விக்ரம் அங்கேருந்து போயிடுவாங்க. அப்போ புவனா அந்த டிராயிங்கை பார்த்துட்டு மகா கிட்ட கேட்குறாங்க, காவேரி உண்மையாகவே நீ மனசில் வந்த அந்த உருவம் தானே வரைய சொன்னேன் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது மகா ஆமாம் நீ ஏன் இப்படி கேட்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது
புவனா வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல, இல்லை நீங்கள் ஏதோ மனசில் வச்சுக்கிட்டு தான் கேட்குறீங்க, என்னென்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது இல்லை காவேரி அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டு புவனா யோசிக்கிறாங்க. என்ன இது, முருகன் வரைஞ்ச அந்த டிராயிங் வந்து அப்படியே வந்து அவன் சாயல்லே இருக்கே அந்த முகம், ஒருவேளை காவேரி வந்துட்டு அவள் மனசில் இருக்கிறது முருகன் தான் அப்படின்னு சொல்கிறதுக்காக மறைமுகமாக இப்படி பண்ணுறாளோ, ரொம்ப சந்தேகமாக இருக்கே. இந்த காலத்து பொண்ணுங்களை நம்பவே முடியாது, ஒருவேளை அப்படி கூட இருக்கலாம் அப்படின்லாம் வந்து புவனா வந்து மகாவை வந்து சந்தேகப்படுறாங்க. இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா, நந்தினி வந்து புலிமுருகன்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பிளானை நீ கரெக்டாக பண்ணிடணும், சொதப்பவே கூடாது, நமக்கு ஃபெயிலியரே ஆகக்கூடாது, அதுக்கப்புறம் இந்த சொத்தை எப்படி என் பேருக்கு மாத்துறேன்னு மட்டும் பாரு, விக்ரமோட மொத்த சொத்தம் எனக்கு தான், நீ கரெக்டாக வந்து இப்போ திருச்சிக்கு கிளம்பிடு, நான் சொன்ன மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்ல, அப்போ புலிமுருகன் ஆமாக்கா அந்த ரவுடிங் எல்லாம் வந்து திருச்சிக்கு போயிட்டாங்களா அப்படின்னு சொல்ல, எப்போ நீ விக்ரமுக்கு வந்து பழசெல்லாம் மறந்துடுச்சுன்னு சொன்னியோ அப்போவே அந்த ரவுடிங்கெல்லாம் திருச்சிக்கு கிளம்பிட்டாங்க, நீ அங்கே போயிட்டு வேலையை முடிச்சுட்டு எனக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு புலிமுருகனும் அங்கே கிளம்புறாங்க. அந்த ரவுடிங் எல்லாமே வந்து போலீஸ் கெட்டப்பில் இருப்பாங்க. அந்த ரவுடிங் கிட்ட வந்து புலிமுருகன் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. பார்க்குறதுக்கு அசல் வந்து நெஜ போலீஸ் மாதிரியே இருக்கீங்க, உங்களை பார்த்தா யாருக்குமே சந்தேகம் வராது, ஆனால் நீங்கள் உஷாராக இருக்கணும், நீங்கள் போலி அப்படின்னு யாருக்கும் தெரியவே கூடாது, அந்த விக்ரம் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி அந்த விக்ரமை தூக்கிட்டு அங்கேருந்து எங்கேயாவது சிட்டாக பறந்துடணும், யார் கண்ணிலையும் மாட்டக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க புலிமுருகனை வந்து கூட வர சொல்லி சொல்கிறாங்க. அப்போ புலிமுருகன் வந்துட்டு நான் வந்தால் வந்து கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவாங்க, அந்த விக்ரம் கூட ஒருத்தன் இருக்கான், அவன் மட்டும் என்னை பார்த்தான்னா கண்டிப்பாக நான் முகத்தை மூடி இருந்தால் கூட அவன் கண்டுபிடிச்சிருவான் என்ன, அதனால் நான் வரமாட்டேன், அவனோட ஃபோட்டோ மட்டும் அனுப்புகிறேன், நீங்கள் எப்படியாவது விக்ரம் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி அவனை அங்கேருந்து தூக்கிடணும் அப்படின்னு சொல்ல, சரின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் கேட்ட போட்டிருக்கிறவங்க எல்லாரும் வந்து அங்கேருந்து கிளம்புறாங்க. நந்தினி வந்துட்டு இடையில வந்து ஃபோன் பண்ணுறாங்க. என்ன நான் சொன்ன காரியம் முடிஞ்சதா இல்லையா, விக்ரம் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிங்களா இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ புலிமுருகன் வந்துட்டு அக்கா இப்போ தாங்க கிளம்பியிருக்கோம் அப்படின்னு சொல்ல, சரி நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு நந்தினி எங்கேயும் கிளம்பி போயிட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு அமுதா வந்து இன்டர்வியூக்காக சென்னைக்கு கிளம்பியிருப்பாங்க. சாமியெல்லாம் கூப்பிட்டுட்டு ரெடியாகி வெளியில் வராங்க. விக்ரம் வந்து ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி சீக்கிரமாக காவேரி மேடம் வேறு அங்கே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அமுதாவை வந்து அங்கேருந்து வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கேருந்து காவேரியும் கூட்டிகிட்டு அங்கேருந்து சென்னைக்கு வந்து அனுப்புகிறாங்க. இன்னொரு பக்கம் நந்தினி வந்துட்டு ரொம்ப ஆவலாக வந்து வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க, எப்படா வந்து விக்ரமா இருக்கிற இடத்த வந்து கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு. நந்தினி வந்து காரில் வந்து போயிட்டுருப்பாங்க. அங்கே அமுதாவும் மகாவும் வந்து சென்னைக்கு வந்து போயிட்டுருப்பாங்க இன்டர்வியூக்கு போகிறதுக்காக. அங்கே ஒரு ரோட்டில் வந்து நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போ கரெக்டாக வந்து நந்தினியோட கார் வந்து அங்கே கிராஸ் ஆகுது. காரை நிறுத்திட்டு வந்து திரும்பி பார்க்குறாங்க. கரெக்டாக அவங்க மகாவை வந்து பார்த்துருவாங்க. மகாவை பார்த்த உடனே வந்து ஷாக் ஆகுறாங்க. இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.